வந்திருக்க ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்வே. நீர் ஜீவனுள்ள தேவனே ஸ்வே, என்னை மறுத்து ஆவியானவர் நீர் வெளிப்படும்படி உம்மை ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தான பிதாவோட மகிமைக்காக இந்த பூமியில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்ன தேவனே ஸ்வே, பரலோக மன்னாவை தந்து என்னை எங்களை நீர் பலப்படுத்தும்படி உம்மை ஜெபிக்கிறோம் ஸ்வே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ல பிதாவே, ஆமாம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஹல்லேலூயா. என்னை நோக்கி விண்ணப்பம் செய்வீர்கள், நான் என்ன செய்வேன்? அதுக்கு செவி கொடுப்பேன். ஹல்லேலூயா. நம்ம என்ன விண்ணப்பம் கொடுத்தாலும், என்ன வேண்டுதல் கொடுத்தாலும் அவர் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்குற தேவன். நமக்கு தப்பிவிப்பதற்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆகாயம் பரண்ட ஒரு பரவலான ஒரு ஆகாயம் இல்லை? அதில் ஏரோப்ளேன் போதா இல்லையா? போதும் இல்லை. அங்கே யாராவது ரோடு போட்டு வச்சுக்கிறாங்களா? அதுக்கு இல்லை. ஆனால் என்ன செய்யுது? கரெக்டாக போகுது. சமுத்திரம் இருக்குது. சமுத்திரத்தில் நம்ம சென்னையிலேருந்து கப்பல் எடுத்துகிட்டு போனாங்கன்னா மலேசியா போகணுன்னு நினச்சா கரெக்டாக மலேசியா போயிடுறாங்க. ஜப்பான் போகணுன்னு நினச்சா ஜப்பான் போயிடுறாங்க. இலங்கை போகணுன்னு நினச்சா இலங்கை போயிடுறாங்க. சமுத்திரத்தில் ஏதாவது ரோடு போட்டு வச்சுக்கிறாங்களா? இல்லை. இப்போ தான் ஜிபிஎஸ் சிஸ்டம் டெக்னாலஜிலாம் இப்போ தான் வந்திருக்குது. ஆனால் அந்த காலத்திலேயே ஒரு கப்பல் மலேசியாவுக்கு போகணுன்னா இந்தியாவிலேருந்து கரெக்டாக என்ன செய்யும்? மலேசியாவுக்கு போயிட்டு திருப்பி வந்துடும். அப்போ அங்கே ரோடெல்லாம் கிடையாது. ஆனால் சமுத்திரத்தில் கத்தணிச்சிக்கார் ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஆகாயத்தில் ஒரு வழியை வைத்திருக்கிறார். மனுஷனாகிய அவரோட சாயலில் உண்டாக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஒரு வழி வச்சிருப்பாரா இல்லையா? நிச்சயமாக வச்சிருப்பார். ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் தேவன் ஜீவன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக என்ன செய்கிறார்? நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு கத்தர் ஏதாவது ஒரு வழியில் நம்மளை தப்பி வைப்பார். ஆமீன். ஏதாவது ஒரு வழியில் நம்ம காப்பாற்றுவார். நம்ம என்ன செய்வோம்? உதவி செய்யும்போது, ஐயா ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள், இல்லை ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள், எப்படியாவது நான் என்ன செய்யணும், என்னை காப்பாற்றப்படணும்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த நாளில் இயேசுவை சந்தித்த இடத்துலேருந்து ஆசீர்வதிக்கப்படுகிற இடத்துக்கு எப்படி நம்ம போகணும், இந்த பயணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆமீன். இயேசுவை ஏதோ ஒரு காலகட்டத்தில் சந்தித்த நிமித்தம் இன்றைக்கி நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கோம் இல்லை? அந்த டச் ஆஃப் காட், அந்த இயேசுவின் தொடுதலை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? கேள்விப்பட்டிருக்கோம். அறிந்திருக்கிறதுனால, ஒரு அறிமுகமானதுனால தான் இங்கே உட்காந்துருக்குறோம் இல்லை? இல்லைன்னா டிவி முன்னாடி உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்திருப்போம். இன்றைக்கி இயேசுவை தெரிந்ததுனால இங்கே நம்ம உட்காந்துருக்குறோம். யாக்கோபு இயேசுவை சந்தித்த இடத்துக்கு ஒரு பெயர் வைத்தார். அந்த இடத்தின் பேர் என்னென்னா பெத் ஏல். என்னது? பெத் என்றால் இடம், ஏல் என்றால் தேவன். இந்த இடத்துல தேவனை சந்தித்ததுனால பெத்தேல் என்று பேர் வைத்தார். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த இடத்துக்கு அவர் என்ன செய்கிறார்? பேர் வைக்கிறாரு பேனியல் என்று பெயர் வைக்கிறார். என்னம்மா பேனியல்? இங்கிலீஷ் பைபிள் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த உச்சரிப்பு கொஞ்சம் மாறி மாறி வரும். பெனியல் என்று பெயர் வைக்கிறார். பெத்தேலிருந்து பெனியலுக்கு ஒரு பயணம் இருக்குது அவருக்கு வாழ்க்கையில். அது ரொம்ப வருஷமாக அந்த பயணத்துக்குள்ளே போகிறாரு. ஆனால் சந்தித்த இடத்துலேருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு அவர் வந்துட்டார். இதுதான் ஒரு முன்மாதிரியாக வேதத்தில் எனக்கும் உங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்குது. இப்போ நம்ம எல்லாம் இயேசுவை ஏதோ ஒரு சூழ்நிலையில் சந்திக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். நான் பெரிய ஒரு கடன் பிரச்சனையில் தான் இயேசுவை சந்தித்தேன். ஊரை விட்டு ஓடி போயிடலாமா, உயிரை விட்டுடலாமா, இப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறி இருந்த சூழ்நிலையில் தான் இயேசு எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. டி நகரில் ஒரு பார்க் இருக்குது, பனங்கல் பார்க்குன்னு சொல்லிட்டு. அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது நான் படுத்துட்ருக்கிறேன் மரத்து கீழே. மரம்லாம் நல்லா உயரமாக இருக்குது. நான் இப்போ யோசிக்கிறேன், மரம் கூட உயர்ந்து போகுது, என்னால் உயர்ந்து போக முடியல. அப்போ பார்த்தா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 நாய் வேறு படுத்து கிடக்குது. நான் யோசிக்கிறேன், இந்த நாய் எங்கேயோ சாப்பிட்டு இங்கே வந்து படுத்து கிடக்குது. எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு போடுறாங்க, நானும் சாப்பிட்டு வந்து என்ன செய்கிறேன்? மரத்து கீழே படுத்து கிடக்குறேன். இந்த நாய் எப்படி பார்க்குறவங்களாம் கல் எடுத்து அடிக்கிறாங்களோ அதே போல் என்ன செய்கிறாங்க? பார்க்குறவங்களாம் திட்டுறாங்க. ஏன்னா அவ்வளோ கடன் வாங்கி வச்சுருந்தேன் நான். அப்போ எனக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லை, மிருகத்துக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லை. நான் பேசாமல் செத்துறது தான் நல்லது, என் குடும்பத்துக்கும் நல்லது, எனக்கும் நல்லதுன்னு யோசித்து கொண்டு இருக்கும்போது அந்த பனகல் பார்க்கில் ஒருத்தர் வந்து இயேசு உங்களை நேசிக்கிறார் சொன்னார்.
நான் இருந்த டென்ஷன்லாம் போட்டு ஒரு அடி போடலான்னு தான் யோசித்தேன். ஆனால் அவரோட அன்பின் முகத்தினால, அவர் சொன்ன விதத்தினால எதுவுமே என்னால் பண்ண முடியல. அப்புறம் சொன்னார், ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போப்பா, கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மாற்றம் கூட வருமான்ற ஒரு நம்பிக்கை அவர் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் வந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நானும் நீங்களும் கர்த்தரோட வார்த்தையை விதைக்கும் போது தான் நம்பிக்கை வரும். நம்ம பேர் என்னது? விசுவாசிகள் இல்லை? நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை அறிக்கை செய்யணும், எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்கிறோம். ஹல்லேலூயா. சரி, இந்த நாள் செய்தி ஜெனிசிஸ் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 23லேருந்து 32 வரைக்கும் படிக்க போகிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 23லேருந்து 32 வரை. சரி, இல்லை படிக்க வேணாம். சரி, முதல் வசனம் மட்டும் படிங்க. ம் ம் போதும். யாக்கோபு தனித்திருந்தான். ஹல்லேலூயா. இப்போ சந்திக்கப்பட்ட இடத்துல இருந்து ஆசீர்வதிக்கப்படுகிற இடத்துக்கு 3 படி இருக்குது. அந்த 3 படியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. முதல் படி தனித்திருந்து ஜெபிக்க வேண்டும். 2வது போராட வேண்டும். 3வது உண்மையாக இருக்கணும். இந்த 3 காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. யாரும் மறந்துடக்கூடாது, சரிங்களா? செய்து முடிஞ்சவொன்னு கொஸ்டின்ஸ் கேட்பேன். முதல்ல என்னது? தனித்திருந்து ஜெபிக்கணும். 2வது போராடணும். 3வது உண்மையாக இருக்கணும். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா யாக்கோபு தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் தள்ளி வைத்து தனித்திருந்து ஜெபித்தான். எப்படி ஜெபிக்கிறாரு? தனித்திருந்து ஜெபிக்கிறார். இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். அவர் என்ன செய்கிறாரு? சிஷ்யர்கள்லாம் அனுப்பிட்டு இரவெல்லாம் என்ன செய்கிறாரு? மலையில் தனித்து ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. இப்போது திருமணமானவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்போ உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் பேசணுன்னா உங்கள் மாமியார் வச்சு பேசுவீங்களா? சில முக்கியமான காரியம் நீங்கள் சிரிச்சவொன்னே தெரிஞ்சிடுது. தனியாக பேசுவீங்களா? தனியாக தான் பேசுவீங்கள்ல? கணவன்மார்களும் அப்படி தான் இல்லை? இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பேசணும்னா தனியாக தான் பேசுகிறோம் இல்லை? ஒரு கும்பலில் வச்சு நம்ம பேசுகிற மாட்டோம். யார் நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட என்ன செய்வோம்? நம்ம வாலிப பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, அவங்களோட என்ன செய்வோம்? ரொம்ப நேரம் அவங்களையும் செய்வோம், பேசுவோம். ஃப்ரெண்டு அந்த 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 காலகட்டத்தில் என்ன செய்வோங்க? ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இல்லை? அப்பா அம்மா கிட்ட பேசினா போர் அடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் என்ன செய்வாங்க? போயிட்டு பேசுவாங்க. அப்போ யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட முதல்ல என்ன செய்வாங்க? பேசுவாங்க. 2வது தனித்திருந்து பேசுவாங்க. உங்களுக்கும் எனக்கும் யாரை ரொம்ப பிடிக்கும்? ஏசப்பா நிஜமாலே எனக்கும் உங்களுக்கும் பிடிக்குதுன்னா அவரோட நம்ம பேசுகிறோமான்னு யோசித்து பார்க்கணும். அவரோட தனித்திருந்து பேசுகிறோமான்னு யோசிக்கணும். இந்த மாதிரி ஜெபக்கூட்டம் ஐயா மாதிரி நல்லா பாடுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ணலாம். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் போகிறதே கூட தெரியாது. ஆனால் ஐயா சொல்லிட்டார் 8 மணிக்கு முடிச்சுட்டோன்னு, பயந்துடாதீங்க. ஏன் இது சொல்கிறேன்னா, இதெல்லாம் தேவை தான். ஆனால் இதை காட்டிலும் தனிப்பட்ட ஒரு உறவை இயேசு விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த தனித்த உறவு, அந்த இண்டிவிஜுவல் ரிலேஷன்ஷிப்பை என்ன செய்கிறார்? கர்த்தர் விரும்புகிறார். இயேசு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா இயேசுவோட எவ்வளோ நேரம் பேசுகிறோம்? எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. 8 மணி நேரம் கம்பெனிக்கு டைம் இருக்குது, நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு டைம் இருக்குது, மேக்கப் போடுறதுக்கு டைம் இருக்குது, ஷூ போடுறதுக்கு டைம் இருக்குது, வண்டி துடைக்கிறதுக்கு டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனால் என்ன செய்கிறோம்? சில நேரம் இயேசுவோட பேசுகிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிடுறோம், டைம் இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் ஒரு திருப்பு முனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்றைக்கி நமக்கு நல்லா தெரியும் எனக்கு பிடிச்சது இயேசு தான். ஹல்லேலூயா. இந்த இயேசுவை நமக்கு பிடிக்கணும்னா அவர்கிட்டருந்து நம்ம அந்த உறவை உறுதிப்படுத்துவது அந்த இயேசுக்கிட்டேருந்து உதவியை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த உறவை என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தி கொள்ளணும். ஹல்லேலூயா. இப்போ பக்கத்து வீட்டிலேருந்து உங்கள் வீட்டில் நீங்கள் சமையல் செய்கிறீங்க, உப்பு கொஞ்சம் இல்லை, பக்கத்து வீட்டில் போய் கேட்டால் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் தான் சண்டை போட்டே இருக்கீங்களே, நீங்களே சொல்லிட்டீங்க கொடுக்க மாட்டாங்கன்ட்டு. ஏன்னா உறவு இல்லை. உறவு இல்லாதனால உப்பும் இல்லை, உதவி இல்லை. இங்கே உறவு இருக்குதோ அங்கே தான் என்ன கிடைக்கும்? உதவி கிடைக்கும். நீங்களே சொல்லிட்டீங்க சாட்சியா, பக்கத்து வீட்டில் கொடுக்க மாட்டாங்கய்யா, நாங்களாம் டெரர் பார்ட்டி.
இன்னைக்கு கர்த்தரோடு நமக்கு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்திலையும் என்ன செய்யணும்? நம்ம உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டுனா நம்ம எல்லாத்தையும் சகித்து கொள்ளலாம். அன்பு சகலத்தையும் சகித்து கொள்ளும், அன்பு சகலத்தையும் தாங்கும். அப்போது தனித்திருந்து என்ன செய்கிறாரு? யாக்கோபு ஜெபிக்கிறார். எதுக்கு ஜெபிக்கிறார்னா, உயிரா சாவான்ற ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவர் ஊரை விட்டு போயிட்டார் யாக்கோபு. நல்லா இதுதான் பேக்ரவுண்டு கதை. ஊரை விட்டு போயிட்டார். திருப்பி இப்போ ஊருக்கு வராரு. நாளைக்கு ஊரில் கால் வச்சா என் அண்ணன் என் காலை வெட்டிடுவானா இல்லையா? இதுதான் சூழ்நிலை. ஏன்னா அண்ணன் கூட ஒரு சண்டை போட்டு என்ன செஞ்சிட்டாரு? உரிமையை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டார். அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, நீ போயிடு, உன் அண்ணங்கார் என்ன செஞ்சிருவான், உன்னை காலி பண்ணுவான்னு சொன்னதுனால என்ன செய்கிறாரு? ஈசாக்கு பயந்து யாக்கோபு ஓடிட்டார். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பெரிய மனுஷன் ஆகிட்டார், பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டார். ஆடு மாடு குதிரை ஒட்டக்கொண்டை எக்கச்சக்கமாக இருக்குது. மனைவி பிள்ளைங்க எல்லாமே இருக்கிறாங்க, வேலைக்காரங்க எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய ஆள் ஆகிட்டார். ஆனாலும் அவருக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. என்ன பயம்னா, நான் ஊருக்குள்ளே கால் வைக்கும்போது எங்கள் அண்ணன் என்ன ஏற்றுக்கொள்வாரா சாவடிச்சுவாரான்ற ஒரு பயம். நம்ம கூட ஏதோ கர்த்தரை அறியாத ஒரு காலகட்டத்தில் நிறைய பேரோட சண்டை போட்டிருப்போம். இன்றைக்கி அவங்களாம் நம்மளோட பேசுவாங்களா, நம்மளை ஏற்றுக்கொள்வாங்களான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி இருக்கும். விரிசலான உறவுகள் திருப்பி வருமான்ட்டு ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஆனால் நீங்கள் தனித்திருந்து இயேசுக்கிட்ட ஜெபிக்கும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவர் எப்படியாவது மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படின்னு கேட்காதீங்க, எப்படியாவது அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடய வாழ்க்கையில் நான் சாட்சி சொன்னேன், நீங்கள் நைட்டெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். என்னோடய எதிரிகள்லாம் எப்படி என் நண்பர்களாக மாறினாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இயேசுக்கிட்ட உறவு சரியாக இருந்தால் இந்த உலகத்தின் உறவுகள் சரியாயிடும். ஆமென். மேலே உறவு சரியாயிட்டா கீழே இருக்க உறவெல்லாம் சரியாயிடும். ஆமென். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் மூணாவது முறை சொல்கிறேன். உங்கள் உறவு மேலே சரியாக இருந்துச்சுன்னா, இயேசுவோடு சரியாக இருந்துச்சுன்னா, கீழே இருக்கிற உறவெல்லாம் என்ன செய்வார்? கர்த்தர் சரி செய்வார். ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், உன்னோட விரோதிகள் கூட உன்னுடன் சமாதானம் ஆகும்படி செய்வார். ஹல்லேலூயா. அப்போ அந்த தனித்த அந்த உறவை இயேசு எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு தனித்து ஜெபிக்கிறார், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, என் அண்ணன்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்க. நான் இந்த சொந்த ஊருக்கு வந்துட்டேன், சொந்த ஊருக்கு திரும்பி வந்துட்டேன், சொந்த ஊரில் எப்படியாவது நான் வாழணும், இன்றைக்கி என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவர் பயத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேகருக்கு அநேக காரியத்தை குறித்து பயம் இருக்குது. கடந்த காலத்தை குறித்து பயம் இருக்குது, தற்காலிகத்தை குறித்து பயம் இருக்குது, எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்குது. கர்த்தர் வேதத்தில் 365 முறை சொல்லிட்டுறாரு, நீ பயப்படாது. ஹல்லேலூயா. பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் கோலியாத்தை பார்த்து பயப்பட மாட்டான். எலியா என்ன செய்கிறாரு? தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் நான் சொல்லி தன்னை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. ஆனால் இந்த உலகத்தின் ராஜாவுக்கு நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படும் போது உலகத்தில் இருக்கிற சவாலை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம். ஆமீன். அப்போ இன்றைக்கி நமக்குள்ளே ஒரு பயம் இருக்குதுன்னா அந்த பயத்தை நீக்கி போடுங்க. 2 திமோத்தி 1:7 ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கூடாதபடி பெலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுத்துக்கிறாரு. எல்லாம் தரவாக வச்சுக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ பயத்தின் ஆவியை யார் கொடுக்கல? ஆண்டவர் கொடுக்கல. யாத்திராகமம் 20:20 சொல்லப்பட்டிருக்குது, இந்த தேவ பயத்தை கூட நானும் நீங்களும் பாவ வழியில் போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த தேவ பயம் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அப்போ மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே பயம் என்னது? தேவ பயம். அது கூட நம்ம நன்மைக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. மற்றபடி இந்த மாம்ச மலைகளை பார்த்து, கடன் பிரச்சனையை பார்த்து, எதிர்காலத்தை பார்த்து, வியாதியை பார்த்து பயப்படுற பயம்லாம் கர்த்தர் கொடுத்த பயம் இல்லை. ஐ யாக்கோபும் ஒரு மாம்சத்தில் என்ன செய்கிறாரு? பயப்படுறாரு. எதிராளி பெரிய ஆளியாக இருக்கிறான்னு சொல்லி பயப்படுறார். ஆனால் அந்த ஜெபிக்கும் போது அவருக்குள்ளே இருக்கிற அந்த பயம் என்ன ஆகிடுது? போய்விடுகிறது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷன் ஜெயிக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷன். ஆமீன். ஹல்லேலூயா. இன்றைக்கி எல்லாருக்கும் ஜெயிக்கணும்ல, எல்லாம் ஒரு நோக்கத்தோடு தான் ஒரு இடத்துக்கு வரோம்ல. இன்றைக்கி நம்ம காலையில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். பிரதர், உங்கள் பேர் என்ன? ஜேக்கப் ஐயா இருக்கிறார். இப்போது வெள்ளிக்கிழமை காலையில் என்ன செஞ்சார்? அவர்
சொல்லுங்கய்யா. வெள்ளிக்கிழமை காலையில் எங்கே போனீங்க? ஜெபம் பண்ணிட்டு வேலைக்கு போனார். எதுக்காக வேலைக்கு போகிறாரு? டைம் பாஸ்க்கா? சம்பளம் கிடைக்கணும் இல்லை? ஒரு நோக்கத்துக்காக தான் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ஒரு நோக்கத்தோடு தான் போகிறோம். ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமா, ஏதாவது ஒரு சலுகை கிடைக்குமா, ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமான்னு சொல்லி தான் என்ன செய்கிறோம், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறோம். அதே போல் தான் இங்கே யாக்கோபு ஏதாவது ஒரு தன்னோட அண்ணங்கிட்டேருந்து ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமான்ற ஒரு நோக்கத்தோடு ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அவர் விரும்புகிற நன்மை என்னென்னா சமாதானம் மட்டும்தான். அல்லேலூயா. இந்த சமாதானம் கிடைக்குமான்ற ஒரு நோக்கத்தோடு தான் போகிறார் அவர். வேறு என்ன நோக்கமோ கிடையாது. அங்கே தனித்திருந்து ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அப்போது ஆசீர்வாதம், எல்லாருக்கும் ஆசீர்வாதம்னா சந்தோஷம் இல்லை. எல்லோரும் கடன் இல்லாமல் இருக்கணும், வியாதி இல்லாமல் இருக்கணும், குடும்பத்தில் சண்டை இல்லாமல் சமாதானத்தோடு இருக்கணுன்றது ஆசை. இந்த ஆசையை அவசியமாக மாற்றணுன்னா உங்கள் ஜபந்தான். ஆமீன். அல்லேலூயா. ஜெபிக்கும் போது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றி போடுவார். சங்கீதம் 97:5 நினைக்கிறேன், படிங்க. கர்த்தரோட பிரசன்னத்தினால பர்வதங்கள் என்ன செய்தான்? ஒரு மெழுகு உருவது போல உருகி போயிடுச்சு. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் போது யாரோட பிரசன்னம் உங்களுக்கு கிடைக்கும்? தேவனோட பிரசன்னம் கிடைக்கும். அல்லேலூயா. எப்படி ஒரு மெழுகுவத்தி உருகி போய் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுதோ, அதே போல் உங்களுக்கு எதிராக இருக்கிற பர்வதங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது ஒன்றும் இல்லாமல் மாறிடும். கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும்போது தேவ பிரசனத்தை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஜெபிக்கும்போது நிறைய நடக்குது, நமக்கே தெரிய மாட்டேங்குது. நம்ம ஜெபிக்கிறது என்ன செய்கிறோம்? ஒரு மளிகை லிஸ்ட் மாதிரி போட்டுறோம். இயேசுவே கை கால் சரியாக இருக்கணும், நல்லா இருக்கணும், கடன் இல்லாமல் இருக்கணும், பசங்க நல்லா படிக்கணும், சுற்றி நன்மைக்காகவே என்ன செய்கிறோம்? நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் தான் அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அடுத்த 1 மணி நேரத்தில் என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போது அந்த அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது ஆவியானவருக்கு தெரியும் நமக்கு எது முதல்ல தேவைன்னு சொல்லி, அதுக்கு ஏற்றவாறு என்ன செய்வார்? அவர் ஜெபிப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த அந்நிய பாஷையில் ஜெபிக்க 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 நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் மேகத்தை நமக்கு மேலே உருவாக்குகிறோம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஜெபத்தினால தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்க முடியும். ஆமீன். பார்த்து சொல்லுங்கள், நல்லா ஜெபிங்கன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. பார்த்து சொல்லுனா சந்தோஷம். இப்போ நம்மளே சொல்லிக்கணும், இன்னிலேருந்து நான் ஜெபம் பண்ணுறேன். நான் யாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்? இயேசுவை பிடிக்கும். இயேசுவை பிடிக்கணும், இயேசுவோட பேசணும். அல்லேலூயா. அவரோட உறவு வந்தால் தான் உதவி கிடைக்கும். ஆமீன். அல்லேலூயா. வெறும் உதவிக்காக மாத்திரம் இல்லை, அவரோடு நம்ம, ஏன்னா அவர் சாயலில் உண்டாக்கப்பட்டதுனால அவருடன் ஒரு உறவுக்கு என்ன செய்யணும்? நம்ம பிரயாசப்படணும். ஆமீன். அல்லேலூயா. அப்போ என்ன செய்கிறாரு? தனித்திருந்து ஜபிக்கிறார். படிங்க, யாராவது படிச்சிங்களா? தொடர்ந்து படிங்க. இல்லைம்மா, அந்த ஆமீன். அல்லேலூயா. முதல்ல என்னது? ஜெபம். ரெண்டாவது போராட்டம். ரெண்டாவது என்னது? நீங்கள் ஒரு புது பைக்குக்காக ஜெபம் பண்ணுவீங்க, இருக்கிற சைக்கிள் ரிப்பேர் ஆகிடும். ஒரு புது சாரிக்காக ஜெபம் பண்ணுவீங்க, இருக்கிற சாரி கிழிஞ்சிரும். ஒரு ஆசீர்வாதமான காரியத்துக்கு ஜெபிக்கும் போது எதிர்மாறான காரியங்கள் நடக்கும். இந்த கட்டத்தில் பின்வாங்கிடாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம போராட வேண்டும். அல்லேலூயா. இங்கே யாக்கோபு என்ன செய்கிறாரு? போராடுகிறார். போராடும்போது உடைக்கப்படுகிறார். அந்த தேவதூதன் என்ன செய்கிறாரு? அவர் காலை தொட்டுறார். கால் என்ன ஆயிடுச்சு? இப்போது எதுக்காக ஜெபம் பண்ணார்? ஊரில் கால் வைக்கணும்னு ஜெபம் பண்ணுறாரு. இப்போ கால் என்ன ஆயிடுச்சு? சுருக்கிடுச்சு. ஜெபிக்கிறதுக்கு எதிர்மாறாக காரியங்கள் நடக்குது. இந்த கட்டத்தில் நிறைய பேர் பின்னாடி போயிடுவாங்க. இயேசு நம்பி வந்தம்பா, இருக்குதும் போய்டும் போல சொல்லி என்ன செஞ்சுறாங்க? பயந்து போயிடுறாங்க. நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் வரீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஸ்டேஷன் இருக்குதுல்ல. நடுவில் ஏதாவது ஸ்டேஷன் இறங்கிங்கன்னா காஞ்சிபுரம் போய் சேர முடியுமா? சேர முடியாது. அதே போல் தான் இந்த கட்டத்தில் இறங்கினவங்க ஆசீர்வாதத்தை பார்க்குறது ஒரு கடினமாக இருக்குது, ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அந்த தொடர்ந்து போராடுறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அல்லேலூயா.
யாக்கோபு என்ன செய்கிறாரு? போராடுறாரு, எப்படியாவது ஆசீர்வாதத்தை நான் நினைச்சினோம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு. கால் சுளுக்காயிடுச்சு, இப்போ விட்டுடுறாரா? விடலை. என் கால் சுளுக்கானாலும் சரி, உடஞ்சாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், தேவனை விட மாட்டேன். ஹல்லேலூயா. உறுதியாக பற்றிக்கொள்கிறார். இன்றைக்கி நம்ம போராடுகிற தன்மை எல்லாருக்குமே இருக்குது இல்லை? யாருக்கா சண்டை போட தெரியாது எனக்குன்னு சொல்லி யாராவது இருக்கிறீங்களா? கை தூக்குங்க. ஐயா, நாங்கள் போடாத சண்டையா? இன்றைக்கி போராட்டம் என்பது நம்ம என்ன செய்கிறோம், சின்ன வயசுலேருந்தே வந்துடுது. ஒரு ஐஸ்கிரீம் வண்டி போகும், சின்ன வயசில் என்ன செய்வாங்க, ஐஸ் வண்டி போகும்போது அம்மா அப்பா கண்டுக்காமல் இருப்பாங்க. அவன் வேறு பான்னு போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். பசங்க என்ன செய்வாங்க, பம்புற மாதிரி போராட ஆரம்பிச்சிருவானுங்க, இல்லை தரையில் சுற்ற ஆரம்பிச்சிருவானுங்க. எப்படியாவது இந்த ஐஸ்கிரீமை வாங்கிடணும். ஒரு ஐஸ்கிரீம் என்ன செய்கிறாங்க, போராடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறாங்க, பல விஷயத்துக்கு போராடுறாங்க. நீங்கள் யார் வீட்லையும் போயிட்டு நீங்கள் போராட வேண்டாம். சொந்த பந்த வீட்டில் போயிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், போராட வேண்டாம். நீங்கள் கர்த்தரோட போராடுங்க. ஹல்லேலூயா. நம்மளோட யுத்தம் மாம்சத்தில் இல்லை, ஆவியில். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபத்தில் போராடும் போது கர்த்தர் காரியங்கள் என்ன செய்கிறாரு, வாய்க்க செய்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 11 அதிகாரம் 5-8 வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்குது. நடு ராத்திரியில் என்ன செய்கிறார், யாராவது படிங்க. லூக்கா 11 5-8 வரைக்கும். ஆமீன். ஹல்லேலூயா. இவன் நம்ம கொடுக்கலன்னா விடமாட்டான். அதனால் என்ன செய்கிறாரு, இவன் விடமாட்டான்னு சொல்லி என்ன செய்கிறாரு, நடு இரவாக இருந்தாலும் என்ன செய்கிறாரு, போயிட்டு அந்த அப்பத்தை கொடுக்குறார். ஹல்லேலூயா. போராடி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. போராடி ஒரு நன்மையை பெற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. அப்போது போராடும்போது உலகத்தின் மனிதர்களாம் என்ன செஞ்சிடறாங்க, கொடுத்துட்றாங்க. பரலோகத்தின் தேவன் கொடுக்காமல் இருப்பாரா? நிச்சயமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும், அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் ஜெபத்தில் நம்ம போராட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு கோழியை நீங்கள் சணல் கையில் கட்டி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, 1 மணி நேரத்தில் என்ன செஞ்சுது, அது அறுத்துட்டு ஓடிடுது. எப்படி அறுத்துது? எனக்கு கட்டி போட்டாங்களேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்குது. அது என்ன செய்யுது, கொத்தி கொத்தி என்ன ஆகிடுது, அறுத்துட்டு எஸ்கேப் ஆகிடுது. அந்த கோழிக்கு தெரியுது, நான் கட்டப்படக்கூடாது, நான் ஒரு விடுதலின் கட்டத்துக்கு நான் போகணுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எவ்வளோ பேர் கட்டப்பட்டிருக்கீங்க யோசிச்சு பாருங்கள். கடனில் கட்டப்பட்டிருக்கீங்க, வியாதியில் கட்டப்பட்டிருக்கீங்க, போராட்டத்தில் கட்டப்பட்டிருக்கீங்க, உறவுகளில் விரிசல், பலவிதமான சோகத்தில் கட்டப்பட்டிருக்கீங்க. இந்த கட்டோடு நம்ம சுற்றுவது தேவனோட சித்தம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் தான் சொன்னீங்க, கோழியே விருப்பப்படலை, அது என்ன செய்யுது, கொத்திட்டு ஓடி போயிடுது. நானும் நீங்களும் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கவே கூடாது, போராட வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவே, எப்படியாவது இந்த அவமானத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்க. நீங்கள் உதவி செய்யணும், எனக்கு யார் உதவி செய்வா? ஜெபத்தில் அப்படியே நீங்கள் போராடுங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு முறை நாங்கள் ஒரு இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டும்போது ஒரு சகோதரர் சொன்னார், அந்த கோடீஸ்வரர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா காசு கொடுப்பாரு, இந்த ஏரியாவில் யார் என்ன கட்டினாலும் 10 லட்சம் கொடுப்பார் அவர், நீங்கள் என்ன செய்யுங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க. நான் யோசித்தேன், அந்த பெரிய ஆளை போய் பார்க்குறதுனா சாதாரணமான விஷயம் இல்லை. எங்கள் வீட்டிலேருந்து அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும், போகிறதுக்கு 1.5 மணி நேரம், வரத்துக்கு 3 மணி நேரம் ஆகிடுது. போனவுடனே நான் வாங்கயா உட்காருங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேச வரான்றது ஒரு கேள்விக்குறி. என்னை எவ்வளோ நேரம் அங்கே உட்கார வைப்பாருன்னு எனக்கே தெரியாது. எப்படியும் ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரம் உட்கார வச்சாருன்னு வச்சுக்கோ, கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகுது. நான் யோசித்தேன், ஒரு 4 மணி நேரம் செலவு பண்ணி ஒரு மனுஷங்கிட்ட பேசுறதை காட்டிலும் 4 மணி நேரம் இயேசுகிட்ட பேசுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டு இன்றைக்கி சபை எழுப்பியாச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கி மனுஷங்கிட்ட போய் போராடாதீங்க, கர்த்தர் இடத்துல போராடுங்க. ஹல்லேலூயா.
இன்றைக்கி அந்த போராடுகிற தன்மை நமக்குள்ளே இருக்கும்போது தான் ஜெயத்தை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. சிம்சோன் விழுந்து போன ஒரு மனுஷன், சிம்சோனு விழுந்து போன ஒரு மனுஷன். ஆனால் ஒரு உணர்வு வந்துடுது கடைசியில், இயேசுவே எந்த நோக்கத்துக்காக என்னை உண்டாக்குனீங்களோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். அந்த நோக்கத்துக்காக அவர் போராடுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நானும் நீங்களும் ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமீன். உருவாக்கப்பட்டிருக்கோமா இல்லையா? ஒவ்வொருத்தரை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்ம அதான் கேட்கணும், இயேசுவே என் கடந்த காலத்தில் நான் பின்வாங்கி போயிட்டேன், பலவீனப்பட்டுட்டேன், பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க இயேசுவே. இன்றைக்கி என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் மறுபடியும் போராடி என் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் போராடி எந்த நோக்கத்துக்காக என்னை உண்டாக்குனீங்களோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறேன். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவருக்கு வயசு முக்கியம் கிடையாது, உங்கள் பணபலன் முக்கியம் கிடையாது, ஆள் பலன் முக்கியம் கிடையாது. தேவ பலனை வைத்து நோக்கங்களை அடைந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கி சாட்சி சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே போகலாம். நாங்கள் பால்நல்லூர்ன்ற ஒரு கிராமத்தில் சர்ச் வச்சுக்கிறோம். அங்கே பொது அம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா கிட்டத்தட்ட 80 வயசு. யார் வீட்டில் மீதி சாப்பாடு இருந்தால் அவங்க வீட்டு முன்னாடி போய் வைப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. இதுதான் அவங்க சூழ்நிலை. அப்போ நாங்கள் போய் ரொம்ப அவங்களுக்கு பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இயேசுவை அறிமுகப்படுத்தி கொண்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் நாங்கள் காசு அரிசி கொடுத்து நாங்கள் யாரையும் கூப்பிட்றதே கிடையாது. ஆனால் அந்த அம்மாவை மாத்திரம் ரொம்ப பலவீனம் இருக்கிறதுனால நாங்கள் என்ன செஞ்சோம், இன்னொருத்தவங்க மூலம் அவங்களுக்கு எப்படியா நீங்கள் அரிசி வாங்கி கொடுத்துருங்க, நாங்கள் வாங்கி கொடுத்தோம் தெரியக்கூடாது, நீங்கள் என்ன செய்யுங்க அவங்களுக்கு அரிசி வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டு உதவி செஞ்சோம். அந்த அம்மா அவங்க அந்த அரிசியை வச்சுட்டு ஏதோ ஈரமாக்கி தண்ணியில் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இயேசு உங்களை ஆஸ்வதிப்பார், எப்படியாவது ஆஸ்வதிப்பார், நீங்கள் போராடுங்கன்னு சொன்ன உடனே சர்ச்சு பிரசங்கம் பண்ணிட்டு போகும்போது என் பேண்ட்டை பிடிச்சி ஒருத்தங்க இழுகுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த அம்மா. எப்படி என்னை இயேசு ஆஸ்வதிப்பார்? கண்ணு கொஞ்சம் பார்வை கொஞ்சம் தான் இருக்குது, கை காலை என்ன செய்கிறேன், ஏதோ குச்சை பிடிச்சி நகர்த்திட்டு இருக்கிறேன், எப்படி என்னை இயேசு ஆஸ்வதிப்பார்? நான் சொன்னேன், எப்படின்னு தெரியாதுமா, ஆனால் நீங்கள் ஜோம் பண்ணிங்கன்னா எப்படியாவது ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த அம்மா அந்த காரியத்தை நம்பினாங்க, விசுவாசித்தாங்க. எல்லாம் புகையில போடுறது எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட வாழ்க்கையை சரி செய்து கொண்டு ஜெபித்தாங்க. ஒரு மாதத்துல பார்த்திங்கன்னா சூமோ ஆட்டோ எல்லாம் வந்து அவங்க வீட்டு முன்னாடி நிற்குது. எங்கேயோ ஒரு இடத்துல லேண்டு ஈசி போடும்போது பொதுவம்மான்ற பேர் இருக்குது, 2 ஏக்கருக்கு. திடீர்னு வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க, ஆட்டோ எல்லாம் வந்துட்டாங்க. 10 லட்ச ரூபாய் ரொக்கமாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இதில் கையெழுத்து போடுங்க. அது மதிப்பு எவ்வளோ அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் என்ன கிடச்சிது, 10 லட்ச ரூபா கிடச்சிது. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, கையெழுத்து போட்டு 10 லட்ச ரூபா வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு 3 பொண்ணு. அது வரைக்கும் அவங்க எங்கே இருந்தாங்கன்னே தெரியாது. 10 லட்சம் வந்தோடனே 3 பொண்ணுங்களும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3 பொண்ணுங்களும் வந்தோடனே வீட்டை சுற்றி ஒரே கும்பல். ஏன்னா வீட்டில் என்ன இருக்குது, 10 லட்ச ரூபாய் கேஷ் இருக்குது. நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 10 லட்சம்ன்றது ஒரு பெரிய தொகை. அப்போது 3 பொண்ணுங்க மட்டும் உள்ளே வாங்க, மற்றவங்களும் வெளியில் போயிடுங்கன்ட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் செய்தியை சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி பெத்லகேமில் பிறந்தார், எப்படி உயிரை கொடுத்தாரு, எப்படி உயிர் தெழுந்தார். அவங்க சர்ச்சில் கேட்ட பல பிரசங்கத்தை என்ன செய்கிறாரு சொல்கிறாங்க. அவங்க பொண்ணு கேட்பாங்களா மாட்டாங்களா? கேட்டு தானோ கேட்பாங்க. ஹல்லேலூயா. அப்புறம் ஒரு பொண்ணு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. 3 பொண்ணுக்கு என்ன செஞ்சாங்க, ஆளுக்கு 3 லட்ச ரூபாய் எடுத்துக்கோங்க, முதல்ல போய் ஆளுக்கு வீடு கேட்டுங்க, இடத்த வாங்கி வீடு கேட்டுங்க. 1 லட்சத்து மட்டும் அவங்க வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்க, 3 பேருக்கு 3 லட்சம் கொடுத்துட்டாங்க, 9 லட்சத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு 2வது பொண்ணு இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்டினாக மாறிட்டாங்க. 2 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. 3வது பொண்ணு அவங்க மரித்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு அவங்க சமாதி இதில் வந்து என்ன செஞ்சாங்க, சத்தியம் பண்ணி அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு கம்பை பிடிச்சி 80 வயசில் தள்ளி தள்ளி தவளை மாதிரி வந்த அம்மாவுக்கு கர்த்தர் வாழ்க்கையை மாற்றினார். ஹல்லேலூயா. போராடி ஜெபிக்கும் போது அவங்க கண் முன்னாடியே 3 பேருக்கு சொந்த வீடை கட்டி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அவங்க இவங்களுக்கு உதவி செய்யலை, ஆனால் இவங்க அவங்களுக்கு உதவி செய்தாங்க. ஹல்லேலூயா. அவங்க சந்தோஷம் தான், என் பிள்ளைங்க ஆஸ்வதிக்கப்படணும், என் பிள்ளைங்க என்னை மறந்து போட்டாங்க, அதெல்லாம் ஓகே, ஆனால் இன்றைக்கி நான் அவங்கள ஆஸ்வதிக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு துரோகம் பண்ணவர்களை நம்ம மன்னிக்கும் போது, அவர்கள் மேலே அன்பு செய்யும் போது கர்த்தர் அதிசயத்தை அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தின் ஜெபத்தின் போராட்டம் ஒரு வெற்றியை கொடுத்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கி அந்த போராட வேண்டும், கர்த்தர்கிட்ட நம்ம போராடணும். இயேசுவே நீங்கள் இல்லைன்னா யாருமே இல்லை. எப்படி அந்த கோழி போராடி கட்டிலிருந்து விடுவித்து கொண்டதோ அதே போல் நம்ம போராடணும். இயேசுவே இனி இந்த தரித்திரம் என்னை விட்டு போகணும்,
இயேசு நாமத்தால் இந்த வியாதி என்ன விட்டு போடணும்னு சொல்லி நீங்கள் போராடும் போது கர்த்தர் நிச்சயமாக அந்த காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. கேளுங்கள் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. ம் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் வருது. முதல்ல என்ன ஜெபம் பண்ணார்? தனித்திருந்து ஜெபம் பண்ணுறாரு. ரெண்டாவது போராடி ஜெபம் பண்ணுறாரு. இப்போ கர்த்தருக்கு இவரோட பேர் தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. ஆனால் என்ன கேட்குறாரு? உன் பெயர் என்ன? இதுக்கு பேக்ரவுண்ட் என்னென்னா, உலகத்தில் இவர் வேற ஒரு பேர் வச்சுருந்தார். இவர் பேர் யாக்கோபு. அவங்க அப்பா கேட்குறாரு, உன் பேர் என்னன்னும் போது என்ன செய்கிறாரு? ஏசான்னு சொல்கிறார், ஈசான்னு சொல்கிறார். பேர் என்ன செய்கிறாரு? மாற்றி சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் பல பேரில் பல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நல்ல மாதிரி வேஷம் போட்டு நிறைய காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த இந்த பலவிதமான வேஷங்கள் போடுறாங்கல்ல மனுஷங்க, நடிப்பு, நாடகம், வேஷம் எல்லாம் பார்க்குறோமா இல்லையா? எவ்வளோ பேர் நம்பியிருப்போம். பார்த்தா அவங்க என்ன செய்வாங்க? முதுகில் குத்தி போயிருப்பாங்க. இந்த உலகத்தில் வேஷம் போடுறதுல எல்லாருமே கில்லாடிங்க இல்லை? நீங்களும் கூட ஒரு காலத்தில் வேஷம் போட்டிருக்கோமா இல்லையா? ஆனால் அந்த வேஷத்தை இன்றைக்கி நம்ம விட்டுறணும். அல்லேலூயா. அதான் கேட்குறாரு, உன் பெயர் என்ன? ஒரே கேள்வி தான் 2வது முறை வருது. நீங்கள் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா 11ஆம் கிளாஸ் போகிறதுக்கு மறுபடியும் 10ஆம் கிளாஸ் கொஸ்டினை பாஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஃபெயில் ஆகிட்டோமோ அதே சூழ்நிலை திருப்பி வரும். நீங்கள் மற்றவங்களை சபிக்காதபடி இருக்கும்படி ஒரு சூழ்நிலை வரும். நீங்கள் அவங்கள பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை வரும். கர்த்தர் பார்த்து பாருன்னு விட்டுருங்க, யாரையும் சபிக்காதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் பாவ சூழ்நிலையில் விழுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை வரும். பாவத்தில் விழுந்துடாதீங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யணும்? எதெல்லாம் நம்ம ஃபெயில் ஆனோமோ அது எல்லாத்துலேயும் பாஸ் ஆகணும். ஹல்லேலூயா. அப்போது இவனுக்கு ஒரு கேள்வி, ஆசீர்வதிப்பதற்கு ஒரு கேள்வி வந்தது. உன் பெயர் என்ன? இன்னைக்கு இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்குறார், உன் பெயர் என்ன? விசுவாசியா அவிசுவாசியா? விசுவாசினா யாரும் இயேசு மேலே கோபப்படவே மாட்டாங்க. இயேசு என்ன கைவிட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க. இயேசு நம்பி போனேன் பெருசாக பார்க்கலன்னு சொல்ல மாட்டாங்க. குறை சொல்கிறவங்க குறைஞ்சிக்கிட்டே தான் போவாங்க. ஆனால் எப்போ என் குறைக்கு இயேசு தீர்வு கொடுப்பார்னு விசுவாசிக்கிறோமோ அப்போ இயேசு தீர்வு கொடுப்பார். இயேசு இதை முதல்ல அற்புதமே என்னது? குறைவை நிறைவாக்குகிறார். அல்லேலூயா. கானாவூர் கல்யாணத்தில் ஒரு குறைவு வந்தது. அப்போ என்ன செய்கிறாரு? இயேசு அதை நிறைவாக்குகிறார். கலர் இல்லாத தண்ணிக்கு கலர் கொடுக்குறார். ருசி இல்லாத தண்ணிக்கு ருசியை கொடுக்குறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு என்னோடய வாழ்க்கையில் ஒரு ருசி இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க, நான் வெத்தாக இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ருசி உள்ள ஒரு வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றினார். கசப்பு உங்ககிட்ட பேசி கசப்பை அனுபவித்தவங்க உங்ககிட்ட இனி பேசி ஆசீர்வாதத்தை அனுபவிப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரோட தொடுதல், ஒரு நாள் தொடுதல் வாழ்நாளை மாற்றும். ஆமீன். அல்லேலூயா. அதனால் யார் எப்படி உங்களை இது வரைக்கும் சொன்னாங்கன்றது முக்கியம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் யார் என்பதை நீங்கள் தான் தீர்மானம் எடுக்கணும். நான் மறுபடியும் யாக்கோபா இருக்க போகிறேன்னா, இல்லை என் பேரை சொல்ல போகிறேன்னா, மாற்றி என் பேரை சொல்ல போகிறேன்னா, உண்மையான பேரை சொல்ல போகிறேன்னா, உண்மையுள்ள மனுஷனுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. இந்த உண்மை பரிசுத்தம் தாங்க அஸ்திவாரம் ஆசீர்வாதத்துக்கு. எல்லாருக்கும் ஆசீர்வாதம்னா வேணும். இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற தட்டு எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? கொஞ்சம் கத்தி சொல்லுங்கள். லைட்டாக ஒரு பக்கம் தானே சேரு இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு சட்னி சாம்பார் போட்டு சாப்பிட்டுட்டு இருப்போமா? என்ன செய்வோம்? கழிவு சுத்தமாக இருந்து அது இப்படிலாம் பார்த்துக்கிட்டு தான் என்ன செய்கிறோம்? சாப்பிட்றோம். போட்டுக்க ட்ரெஸ் எப்படி இருக்கணும்? உட்கார்ற இடம் எப்படி இருக்கணும்? அப்போ நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமில்ல இருதயவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. எவனோட இருதயம் சுத்தமாக இருக்கிறதோ அவன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்போ இந்த உண்மையும் பரிசுத்தத்தையும் கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்குறார். உடனடியாக ஆசீர்வாதத்தை விரும்புகிறவங்களுக்கு இது 3 குயிக் ஸ்டெப்ஸ். முதல்ல என்ன செய்யணும்? நீங்கள் தனித்திருந்து ஜெபிக்கணும்.
ரெண்டாவது போராடுங்க, ஜபத்தில் போராடுங்க. மனுஷங்கிட்ட போய் போராடாதீங்க. யார் வீட்டில் போயிட்டு கெஞ்சிட்டு கிடக்காதீங்க. கத்தடத்தில் கேளுங்க, கத்த காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. நான் பல லட்ச ரூபாய் கடனில் இருந்தேன். ஒரு பஸ் டிக்கெட் கூட வாங்க காசு இல்லாமல் இருந்தேன். சைதாப்பேட்டிலேருந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் கேட்குறேன், ஐயா எனக்கு குரோம்பட் போகணும், எனக்கு கொஞ்சம் டிக்கெட் எடுத்து கொடுக்குறீங்களா? ஒருத்தர் பார்க்குறாருங்களா, ஆளை பார்த்தா நல்லா இருக்கிறான். நான் சொன்னேன், அவர் சொன்னார், சரிப்பா நான் எடுத்துறேன் வா அப்படின்னார். பஸ்ஸில் போயிட்டு ஏறி நிற்கிறேன். அவர் டிக்கெட் எடுக்கிற வரைக்கும் எனக்கு மூச்சு பயங்கரமாக வாங்கிட்டு இருந்தது. அப்புறம் 2 டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு குரோம்பட்டுக்கு வாங்கினார். எனக்கு ஒன்று, அவருக்கு ஒன்று. அந்த பஸ் டிக்கெட்டு கூட வாங்க காசு இல்லாமல் இருந்தேன். இன்றைக்கி உங்கள் கிராமத்துக்கு காரில் வரும்படி கத்த கிருபை செஞ்சுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இதை நம்ம சொல்கிறேன்னா, இன்றைக்கி தற்காலிக வாழ்க்கையை வைத்து என் எதிர்காலம் இப்படி தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற நிலைமை தான் நாளைக்கு இருக்கும்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி இருக்கிற மோசமான நிலைமை தான் என் வாழ்க்கை எதிர்காலத்தில் இருக்கும்னு நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படி தான் இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கே அதிசயத்தை அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. குறைவை நிறைவாக்குனார். திராட்சை ரசம் இல்லாததை என்ன செஞ்சார்? திராட்சை ரசம் கொடுத்தார். அப்போ 5 அப்பத்தையும் 2 மீனுக்கு என்ன செஞ்சார்? 5000 பேருக்கு பெருக செய்தார். சாப்பிட்டு திருப்தி ஆக்கினார் எல்லாரையும். இன்றைக்கி தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ கத்தர் என்ன நினச்சா அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படி அவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்களும் ஒரு எதிர்பார்ப்போடு வந்துக்கிறீங்க. இயேசுவே என் கடன் போகணும், என் வியாதி போகணும், எங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சமாதானம் கிடைக்கணும், என் பையன் என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி இந்த ஜபக்கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஒரு பாஸ்டர் திட்டுவாருன்னு வந்திருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கும் இல்லை? எப்படியாவது இந்த காரியம் இன்றைக்கி நடக்குமான்னு சொல்லி ஒரு நோக்கத்தோடு வந்திருப்பீங்க. முதல்ல தனித்திருந்து ஜெபிங்க. அந்த காரியம் கிடைக்கிற வரைக்கும் போராடுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே சித்தத்தின்படி இந்த காரியத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே இந்த காரியம் எனக்கு அவசியமாக தேவைப்படுதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஹல்லேலூயா. 3வது பார்த்தோம், உன் பெயர் என்ன? அங்கே அவன் உண்மையாக இருக்கானா பொய் சொல்கிறானான்னு பார்ப்போம். படிங்க. ம் 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 ஒரு நிமிஷம். இப்போ என்ன சொல்கிறார்? பேர் யாக்கோப். முதல்ல என்ன சொன்னார்? பேர் ஏசா. முதல்ல பொய் சொன்னார். பரலோகத்தில் பொய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உண்மையை சொல்லுங்கள். யாக்கோப் என்ன அர்த்தம்? என்னது? எத்தன். இன்டர்நேஷ்னல் ஃப்ராடு. எத்தனை கூட நிறைய பேருக்கு புரியல. இன்டர்நேஷ்னல் ஃப்ராடுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. ஏமாத்துக்காரன். யாக்கோப் அர்த்தம் பேர் என்னது? ஏமாத்துக்காரன். அவன் ஒத்துக்கிறான், இயேசுவே நான் ஒரு ஏமாத்துக்காரன் தான். நல்ல மாதிரி உலகத்தில் வேஷம் போட்டுக்கலாம். ஆனால் மனுஷனும் முகத்தை பார்க்குறான். கர்த்தர் என்ன செய்கிறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள், ஆமாம் இயேசுவே இந்தந்த காரியத்தில் நான் குறைப்பட்டு இருக்கிறேன், நிறைய காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறேன், நான் செய்ய முடியாமல் போயிடுது இயேசுவே. என் சரீரம் சில நேரத்தில் பலவீனமாக இருக்குது, இந்தந்த காரியத்தில் நான் பலவீனப்படுறேன் இயேசுவே, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க இயேசுவே, செய்த பாவத்தெல்லாம் மன்னிங்க இயேசுவே. இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் இயேசுவே, நான் திருந்துடுறேன் இயேசுவே, பாவத்தை விட்டுடுறேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தால் போதும், பரிசுத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்தா போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவன் பேர் என்ன செய்கிறான்? எத்தன்னு என்ன சொல்கிறாரு? இல்லைப்பா நீ எத்தம் கிடையாது. ஹல்லேலூயா. இனி நீ யார் கூடாது? எத்தம் கிடையாது. இன்றைக்கி நம்மளை உங்களுக்குன்னு ஒரு சொந்த பேர் இருக்கும், ஆனால் வேறு பேரை வச்சு கூப்பிட்ருப்பாங்களே உங்களை. என்ன கூப்பிட்ருப்பாங்க? கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்த பேர் எல்லாத்தையும் மாற்றுகிறார். கரநிலத்தில் தேவனை மயப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரு? இனி உன் பேர் யாக்கோப் இல்லைப்பா, உன் பேர் என்னது? இஸ்ரேல். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு ஒரு பெயர் வைக்கிறார், அந்த மனுஷன் மூலமாக ஒரு தேசத்தை உண்டாக்குறார். கரநிலத்தில் தேவனை மயப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை வைத்து கர்த்தர் ஒரு தேசத்தை உண்டாக்குறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை வைத்து ஒரு மாறுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் நேஷன் இன் த வேர்ல்டு வந்து இஸ்ரேல் தான். உலகத்தில் பல காரியத்தை கண்டுபிடித்த தேசம் இஸ்ரேல். நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜு கண்டுபிடிச்சது இஸ்ரேல். சொல்லிகிட்டே போகலாம் அவங்க என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனை கொண்டு ஒரு தேசத்தை உருவாக்குறார்.
அல்லேலூயா. ஐயா பேர் என்ன சொன்னீங்க? ஜேக்கப். எந்த ஊர்? புளியம்பாக்கம். இன்னைக்கு புளியம்பாக்கத்தில் ஜேக்கப் எங்கே இருக்கிறான்னு கேட்குறத விட ஜேக்கப் புளியம்பாக்கத்தில் இருக்கிறான்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. அந்த அளவு கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் அந்த ஊரில் இருக்கிறார். ஊர் பேர் ரெண்டாவது ஆகிடும், ஆள் பேர் முன்னாடி வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாலாஜாபாத்தில் சாலமன் ஐயா இருக்கிறாருன்னு சொல்கிறத காட்டிலும் சாலமன் ஐயா இருக்கிறார்ல, அதுதான் வாலாஜாபாத். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜேம்ஸ் ஐயா இருக்கிறீங்க புளியம்பாக்கம். புளியம்பாக்கத்தில் ஜேம்ஸ் ஐயா இருக்கான்றது மாதிரி ஜேம்ஸ் ஐயா இருக்கார் இல்லையா, அதுதான் புளியம்பாக்கம். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரேல் என்ற பெயரை கொண்டு கர்த்தர் ஒரு தேசத்தை உண்டாக்குனார். கரங்கள் தேவனை மயப்படுத்துவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. படிங்க பிரதர். படிங்க. அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இங்கே நம்ம கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. அங்கே அவனை ஆசீர்வதிக்கிறாரு. படிங்க. பெனியேல் என்று பெயர் வைக்கிறார். அல்லேலூயா. பெத்தேலிருந்து பெனியேலுக்கு வந்துட்டார். ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், தேவனை முகமுகமாய் பார்த்த இடம் பெனியேல் என்று பெயர் எடுக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த பெனியேலின் அனுபவத்தை, ஆசீர்வாதத்தின் அனுபவத்தை கர்த்தர் ஒவ்வொருக்கும் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் அந்த போராடி ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, உண்மை பரிசுத்தம். அல்லேலூயா. சொல்லுங்க, உண்மை பரிசுத்தம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கும். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஆவியானவர் விடுதலையாக்குனா மெய்யான விடுதலை. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பாவ கட்டிலிருந்து நம்ம போராடி வெளியில் வந்துடணும். அல்லேலூயா. உண்மைக்கு ஒப்பு கொடுக்கணும், பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இதுதாங்க ரகசியம். ஆசீர்வாதத்தின் ரகசியம் இதுதான். 3 தான். தனித்திருந்து ஜபிங்க, விடாதீங்க, ஒரு பிடிங்க, போராடுங்க. 3வது என்ன செய்யுங்க? உண்மையாயிடுங்க. இதுக்கு முன்னாடி ஃப்ராடாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல, கர்த்தர் மன்னிச்சிட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கும். சகலன்னும் போது எல்லாத்தையும் மன்னிச்சிடறாரு. இதை மட்டும் தான் மன்னிக்கிறேன்னு சொல்கிறாரா? நீங்கள் நானும் நீங்களும் செஞ்ச எல்லா அநியாய அக்கிரமத்தையும் மன்னிச்சிடுறாரு. இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போம், உண்மைக்கு ஒப்பு கொடுப்போம், பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். அவன் உண்மையாக இருந்ததுனால தான் ஆசீர்வதிச்சார். மறுபடியும் ஈசான்னு சொல்லியிருந்தாருன்னா 2 அறை போட்டு போயிருப்பார். உன் பேர் என்னன்னு கேட்டதுக்கு மறுபடியும் ஈசான்னு சொல்லி தான் என்ன செஞ்சுருப்பார்? போட்டிருப்பார். அந்த மாதிரி நல்லா ஒன்றும் கரெக்டாக சொல்கிறாங்க, போட்டு தள்ளியிருப்பார். அம்மா பேர் என்னது? ராணி அம்மா கரெக்டாக சொன்னாங்க. ஆனால் அவன் உண்மையை சொன்னதுனால அவனை போட்டு தள்ளாமல் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிம்சோன் போராடுகிறார் கடைசி நேரத்தில், என் நோக்கத்தை நிறைவேற்றும்படி உமது வல்லமையை அனுப்புங்க. அல்லேலூயா. கர்த்தரோட வல்லமை சிம்சோன் மேலே இறங்கியதுனால அவன் நோக்கத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு வாழ்க்கையில் உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் வந்திருக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களோட சரீரம் ஆத்துமாவியை பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அதனால் சாதாரண மனிதர்கள் இல்லை நீங்கள். நீ அல்லேலூயா. ஒரு தேசத்தை உருவாக்குகிற மனுஷியாக மாறும்படி கர்த்தர் வல்லமையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உங்களை வைத்து செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஒரு இரவில் அவனோட ஆசீர்வாதத்தை மாற்றிக்கொண்டான். இந்த இரவில் நீங்களும் நானும் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அந்த இரவில் யாக்கோபு பீனியலின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டான். இந்த இரவில் நானும் நீங்களும் பீனியலின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சுது. இன்னைக்கு 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? முதல்ல எப்படி ஜெபிக்கணும்? தனித்திருந்து ஜெபிக்க வேண்டும். உறவு உண்டாக்குனா தான் உதவி கிடைக்கும். அல்லேலூயா. 2வது எப்படி இருக்கணும்? போராடணும். போராடும் போது உடைக்கப்பட்டாலும் பரவாயில்ல. பைக்குக்கு ஜெபம் பண்ணுறீங்க, சைக்கிள் போனாலும் பரவாயில்ல, பைக் கண்டிப்பாக கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா.
சாரிக்கு ஜெபம் பண்ணுறீங்க, கிழிஞ்சு இருக்கிற சாரி கிழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, புது சாரி கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கி எதை இழந்தாலும் சரி போராடுங்க. உடைக்கப்பட்ட சூழ்நிலைன்னு நீங்கள் போராடுங்க, கர்த்தர் உங்களை உருவாக்குவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக சிலுவையில் உடைக்கப்பட்ட நோக்கமே என்னையும் உங்களை உருவாக்கும்படி அவர் உடைக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மளை உயிர்ப்பிக்கவும். ஹல்லேலூயா. கடைசி நம்ம பார்த்தோம், உண்மையை நிமித்தம், பரிசுத்தத்தின் நிமித்தம் கர்த்தர் அவனை அங்கே ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்மா. அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். இல்லை எழுந்து நிற்போம்மா, ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நீங்க எடுக்கிற தீர்மானங்கள் திருப்புமுனையாய் மாறப்போகிறது. இந்த 7 மணி வரைக்கும் உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்ற முக்கியம் கிடையாது. இப்போ 8 மணிக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார், ஒரு திசையை மாற்றுகிறார். ஆசீர்வாதத்தின் வெள்ளத்தை கொண்டு வரும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். உங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். உங்களை மறுபடியும் சேர்த்து கொள்ளும்படி. அந்த கெட்ட குமாரன் வரும்போது தகப்பன எந்த கேள்வியும் கேட்கல, அவன் அப்படியே கட்டி அணைத்து மறுபடியும் ஒரு மோதிரத்தை போட்டு நீ என்னுடையவன் என்று சொன்னார். இன்னைக்கு நம்ம மறுபடியும் இயேசுவோடு கிட்ட வரும்போது இயேசு சொல்கிறார், இவள் என்னுடையவள், இவன் என்னுடையவன் என்று அவர் உரிமை கொண்டாட காத்து கொண்டு இருக்கிறார். அவர் ஒருபோதும் அவர் நம் கையை விட்டதில்லை. நம்ம தான் நிறைய நேரம் அவர் கையை உதறி தள்ளி வந்திருக்கிறோம். இன்னைக்கு இயேசுக்கிட்ட மன்னிப்பு கேட்போம். இயேசுவே என்ன மன்னிங்க இயேசுவே. அப்பா, நான் பாவ வலிக்கு சென்றதுக்காக என்ன மன்னிங்க இயேசுவே. பின்மாற்றத்துக்குள்ள போனதுக்காக மன்னிங்க இயேசுவே. மறுபடியும் அந்த சேத்துல பாவம் என்ற சேற்றில் விழுந்து சிக்கி இருந்ததுக்காக என்ன மன்னிங்க இயேசுவே. இயேசுவே, இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் இயேசுவே. என் உண்மை நிலைமையை நீங்க அறிவிங்க இயேசுவே. அப்பா, நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவே. அப்பா, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவே. தேவையற்ற உறவுகளை விட்டுடுறேன் இயேசுவே. தேவையற்ற சிந்தனைகளை விட்டுடுறேன் இயேசுவே. தேவையற்ற வார்த்தைகளை விட்டுடுறேன் இயேசுவே. என்னை இயேசுவே மறுபடியும் நீர் பலப்படுத்துங்க இயேசுவே. சிம்சோன் தன் நோக்கத்தை நிறைவேற்றும்படி பலப்படுத்தின தேவன் இயேசுவே. வந்திருக்க ஒவ்வொரு நீர் பலப்படுத்தும்படி அம்மை கெஞ்சி ஜெபிக்கிறோம் இயேசுவே. பலப்படுத்தும்படி அம்மை கெஞ்சி ஜெபிக்கிறோம் இயேசுவே. நம்ம இருக்கிற ஜேம்ஸ் ஐயா ஜெபிக்கும் போது நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சோத்திரம் பிதாவே, சோத்திரம் இயேசுவே, சோத்திரம் பரிசுத்தாவே. இந்த நேரத்தில் நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமையான பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும் அப்பா உம்முடைய சமூகத்தில் ஆண்டு பாடி உம்மை துதித்து ஆராதித்து ஆண்டவரே, வருகிற நாட்களில் நடக்க போகிறேன் ஆண்டவர் மே 16, 17, 18 நாட்டு அந்த சமாதான நற்செய்தி விழாவுக்காக நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட அப்பா எங்களுடைய ஆத்துமாவுக்கு ஏற்ற தேவனுடைய வார்த்தையை கர்த்த நீர் தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்டது மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையில் இதை பயன்படுத்தி நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய சந்ததியாக, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுகிறாக. விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து எங்கள் அன்பு ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரை பலப்படுத்துங்க. இந்த கூட்டத்துக்காக ஆண்டவரே எடுக்கிற எல்லா முயற்சிகள் ஆண்டவரே அவரை கர்த்தாவே எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து எங்கள் ஆண்டவரை தர முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எல்லா பண தேவையை சந்திங்க, நல்ல சரீர சுகத்தை தாங்க ஆண்டவரை பலப்படுத்துங்க. அவரோடு தோள் கொடுத்து ஜெபிக்கிற உதவி செய்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாலாஜாபாத் பகுதியில் ஆண்டவரே ஒரு பெரிய மறுமலர்ச்சியை, ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை கர்த்தர் எங்கள் தேசத்தில் ஆண்டு பட்டணத்தில் நீ தரப்பதுக்காக நமக்கு நன்றி.
நன்றி ஆண்டு. அநேக சுகமாக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பின்மாறி போனவர்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. இயேசு அறியாத மக்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள முடியாது செபிக்கிறோம். விசேஷமாய் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை, தேவ சமாதானம் ஒவ்வொருவரோடு இருந்து கர்த்தர் நடத்த முடியாது செபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்மளுக்கு அருமையான பாஸ்டர் ரூபன் ஐயா அங்கே ஆசீர்வாதம் கூறுவார்கள். ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் கிருபை நன்மை ஆசீர்வாதமும் இன்னும் என்று சதா காலங்கள் நம்ம அனைவரோடும் கேட்ட அருமையான வார்த்தையோடும் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட தேவதாசரோடு அவர் ஊழியங்களோடு கூட இன்னும் என்று சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன்.